ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3030 பேமெண்ட் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்கிரேட் அனாலிசிஸ். இதில் வந்து 11A. ஸோ 11A பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஸ் எ லேயர் ஸ்ட்ரக்சர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பேமெண்ட் டைப்ஸ் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். இது ஒரு முக்கியமான டாபிக் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சப்கிரேட் அனாலிசிஸ். ஸோ இந்த டாப்பிக்லாம் படிச்சிங்கன்னா நமக்கு 11A கொஸ்டின் வந்து இங்கே அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 11Bயில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்டிங். இது முக்கியமான கொஷின். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் இன் பேமெண்ட். இந்த டாபிக் பார்த்துக்கோங்க. அடுத்து மாடிஃபைட் பைண்டர்ஸ். ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு 11B நமக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ முடிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா வந்து தியரி பேப்பர் நமக்கு வந்து கம்பைனாக கூட கேட்டுருவாங்க. மேபி இது 11A கேட்க கூட சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பேமெண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் கேட்பாங்க. ஒரு ஸ்பிட்டப் வரை கேட்டு இதுவும் உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா டாப்பிக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு பார்ட் தான் படிப்பீங்கன்னா ஒரு பார்ட் நல்லா படிச்சுட்டு இன்னொரு பார்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாச்சும் ஒரு ரஃபாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது யூனிட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் டிசைன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் இது முக்கியமான விஷயம், அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எம்பிரிக்கல், அதில் வந்து மெக்கானிஸ்டிக் எம்பிரிக்கல் அண்ட் தியரட்டிக்கல் மெத்தட்ஸ். இது ஒரு முக்கியமான கொஷின். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து 12A நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 12B பார்த்தோன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஸ் பர் IRC கைட்லைன்ஸ். அடுத்து டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூரல் ரோட்ஸ். இதுவும் முக்கியமான கொஷின் தான், அதனால் வந்து இதுவும் ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகே. அடுத்து யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட். இதில் வந்து 13A பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சிசினா சிமெண்ட் கான்கிரீட் பேமெண்ட்ஸ். அது முக்கியமான கொஷின். அடுத்தது சிமெண்ட் கான்கிரீட் பேமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது பேசிக்காக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸில் நமக்கு வந்து இது எல்லாத்துலேயும் கேட்க சான்ஸ் இருக்குது. அதாவது எல்லா இதுவும் ஒரு தடவை நல்லா ரஃபாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க, அப்படியே எதுவும் ஸ்கிப் பண்ண வேணாம். சரியா? அடுத்தது மாடிஃபைடு வெஸ்டர்கார்ட் அப்ரோச். இது ஒரு முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ இது பேஸ் பண்ணி நமக்கு வந்து 13A நமக்கு வரும். ஸோ 13B பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஸ் பர் IRC கைட்லைன்ஸ். அடுத்து வந்து கான்கிரீட் ரோட்ஸ் அண்ட் தர் ஸ்கோப் இன் இந்தியா. இது ரெண்டுமே முக்கியமான கொஷின் தான், இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் C கொஷின் இருக்குது. ஸோ பார்ட் C கொஷின் வந்து எதாவது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நம்ம எதாவது ஸ்கிப் பண்ணுறது கூட ஒரு பார்ட் வந்துடும், அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எவாலுவேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கான்கிரீட் பேமெண்ட். இந்த டாபிக் முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பேமெண்ட் எவாலுவேஷன். இதில் வந்து காசஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் இன் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். இது ஒரு முக்கியமான டாபிக் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எவாலுவேஷன் பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ் அப்பியரன்ஸ், கிராக்ஸ், அப்புறம் பேச்சஸ் அண்ட் பாட் ஹோல்ஸ், அண்டியூலேஷன்ஸ், ரேவலிங், ரஃப்னஸ், ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கலாம். நம்ம 2 மார்க்கில் கூட இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அண்டியூலேஷன்ஸ்னால் என்ன, ரேவலிங்னா என்னன்னு சொல்லி நம்ம 2 மார்க், இந்த ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ்னால் 2 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 14A, இதுவும் 14A. இந்த டாபிக் மேபி 14A வரலாம். ஓகே, அதனால் கண்டிப்பாக இந்த 3 இது படிச்சுக்கோங்க. ஓகேவா? 14A 14B ரெண்டுத்துலேயுமே இந்த டாபிக் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் 14A and 14B போட்டிருக்கேன். சரியா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14A வந்துடும். 14B பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் எவாலுவேஷன் பை டிஃப்ளெக்ஷன் மெஷர்மெண்ட்ஸ். இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பேமெண்ட் மெயின்டெனன்ஸ் IRC ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்லி. இந்த டாபிக் பார்த்துக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் சர்வீசபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து அது ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இது பேஸ் பண்ணி நமக்கு 14B நமக்கு வரும். ஓகே, அடுத்து 5th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5 வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பேமெண்ட். ஸோ இதில் வந்து 15A பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ஹைவே பேமெண்ட். இது முக்கியமான டாபிக். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சாய்ஸ் ஆஃப் ஸ்டெபிலைசர்ஸ், டெஸ்டிங் அண்ட் ஃபீல்டு கண்ட்ரோல். ஸோ இது படித்தா நமக்கு இது ரெண்டுத்துலேயும் நமக்கு 15A வந்துடும். ஓகே, 15B பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் ஜியோசிந்தசிஸ் இன் ரோட்ஸ். ஓகேவா? இந்த டாப்பிக்கு. வேறு என்ன டாபிக் இருக்குன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ரூரல் ரோட்ஸ் இன் இந்தியா. ஓகே, இந்த டாபிக் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பேமெண்ட் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே, அதாவது 11A 11Bன்றது நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பாட்டு படிச்சுட்டு போனால் கூட வந்துடும். ஆனால் வந்து மேபி சில டைம் என்ன ஆகும்னா சப்டிவிஷன்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா 11B டாப்பிக்கும் உள்ளே வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து எதையும் ஸ்கிப் பண்ண வேணாம், எல்லாத்தையும் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட் C நமக்கு இருக்குது. ஸோ பார்ட் C இருக்கிறதால வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 யூனிட் ஆச்சும், 3 to 3 இல்லை 4 யூனிட் ஆச்சும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்ட் C நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, எல்லாத்தையும் ஒரு டாபிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டாபிக் மட்டும் எழுத முடியும். ஓகேங்களா? பார்ட் C எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் படித்த டாபிக் வந்துச்சுன்னா ஓகே, சப்போஸ் வரலன்னா பார்ட் C கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் சொல்கிறது பார்த்துங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.